தண்டேல் மூவிக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிட்டு ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. February 7 மூவி ரிலீஸ் ஆகும். ஆதியோட சப்த மூவிக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. பிரேம்ஜியோட அடுத்த படம் வல்லமை இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. ஷியாமோட அஸ்திரம் மூவிக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிட்டு ட்ரெய்லர் பார்க்க சூப்பரா இருக்கு. படமும் அப்படி இருக்குமான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜிவி பிரகாஷோட கிங்ஸ்டன் மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு உன்னிமுகத்தனோட மார்க்கோ படம் February 14 சோனி லெவல்ல வரப்போகுது. குடும்பஸ்தான் மூவிக்கான சேட்டலைட் ரைட்ஸை கலைஞர் டிவி வாங்கியிருக்காங்க. ஸ்குட் கேம் 3 இந்த வருஷம் ஜூன் 27 வரப்போகுது. இது இப்ப அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிட்டு. ஸ்குட் கேம் 2 முடியும் போது ஒரு ப்ராப்பரான எண்டிங் இருக்காது, ஆனா இதுக்கு இருக்கும். விடாமுறிச்சோட பிஹைண்ட் தி சீன் வீடியோ ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் விடாமுறிச்சி மூவிக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். இப்போ அதுக்கான போஸ்டர் விட்டுருக்காங்க. சந்து மூண்டட்டி டைரக்ஷன்ல சூர்யா ஒரு படம் பண்ண போறதா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஒன்னு வந்துச்சு. நானும் அதை சொல்லிருப்பேன். இப்ப அந்த டைரக்டர் அந்த படம் பத்தி பேசிருக்காரு. இவர் சூர்யாவுக்கு 2 கதை சொன்னதாவும் அந்த கதை சூர்யாவுக்கு பிடிச்சு போனதாவும் சூர்யா இவர் டைரக்ஷன்ல படம் பண்ண ரொம்ப ஆர்வமா இருந்ததா சொல்றாரு. அண்ட் இந்த காம்போல கண்டிப்பா ஒரு படம் வரும்னு சொல்லிருக்காரு. ஆல்ரெடி இப்ப வாடிவாசலுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அமல் நிரேது, பசில் ஜோசப் எல்லாம் லைன் அப்ல இருக்காங்க. இப்போ சந்து மூண்டட்டியும் உள்ள வராரு. பராசக்தி படம் ஹிந்தி எதிர்ப்பு பத்தின படம்னு சொல்றாங்க. அப்ப இந்த படம் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வருமா? அண்ட் இந்த படம் இந்த வருஷமே வருமானு கேட்டிருக்காரு. அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இந்த வருஷமே படம் வர சான்ஸ் கம்மி. ஏன்னா படம் பீரியாடிக்கல் படம். சோ அதுக்கேற்ற மாதிரி செட் எல்லாம் போட்டு ஷூட் பண்ண டைம் ஆகும். நீங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல பாத்திருப்பீங்க. அவங்க லுக் எல்லாம் அவங்க யூஸ் பண்ண கார் முத கொண்டு பழைய காரு, அதாவது பழைய மாடல் காரு. சோ இப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கான ஷூட் பண்ணி முடிக்க ரொம்ப டைம் ஆகும். அண்ட் இந்த படம் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வர போறதா எதுவும் கன்ஃபார்ம்லாம் ஆகல. சோ மல்டிபிளெக்ஸ்ல வராதுன்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு வீடியோல சிம்பு சொல்லவா பண்ண படம் இந்த வருஷம் வராதுன்னு சொல்லிருப்பேன். இப்போ ஒருத்தர் தக் லைஃப் அண்ட் எஸ்டிஆர் 49 வரும்னு சொல்லிருக்காரு. தக் லைஃப்ல கமலும் இருக்காரு. சோ அது சிம்பு சொல்லவா பண்ண படம் இல்ல. அண்ட் எஸ்டிஆர் 49க்கான ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. அதனால அந்த படம் இந்த வருஷம் வர சான்ஸ் கம்மி தான். எஸ்டிஆர் 49க்கான ஷூட்டிங் எப்ப ஸ்டார்ட் ஆகும்னு இன்னும் தெரியல. இந்த பராசக்தி டைட்டிலுக்கு பர்மிஷன் வாங்கினாங்களான்னு கேட்டிருக்காரு. ஆல்ரெடி இவங்க வாங்கியிருக்காங்க. சிவாஜி வீட்லயும் வாங்கியிருக்காங்க. அண்ட் ஒரிஜினல் பராசக்தியோட ப்ரொடியூசர் சைடு இருப்பாங்கல்ல, அங்கேயும் கேட்டு வாங்கிட்டாங்க. அப்படி இருந்தும் ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல. ஆனா இப்ப பேசி முடிச்சுட்டாங்க. அதே நேத்து நான் சொல்லிருப்பேன். பராசக்தி மூவில ஸ்டீல் இல்ல யாருக்கு ஜோடின்னு கேட்டிருக்காரு. அதர்வாக்கு ஜோடி மாதிரி தான் பார்த்தா தெரியுது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்தா அரண்மனை 5 இந்த வருஷம் வருமானு கேட்டிருக்காரு. இல்ல இந்த வருஷம் வர சான்ஸ் கம்மி தான். வாரிசு படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் பிரச்சனை பத்தி கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொன்னேன்னு நினைக்கிறேன். படத்தோட வசூல் 120 கோடி 140 கோடியா சொன்னாங்க. இதான் உண்மையான வசூல்னு. அது வந்து ஃபேக். ஏன்னா நான் உங்களுக்கே தெரியும், நான் அபிஷியல் ரிப்போர்ட்டை விட ட்ராக் ரிப்போர்ட்டை தான் நம்புவேன். ட்ராக் ரிப்போர்ட்ல இந்த படம் 300 கோடி தான். அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளவு வசூல் கம்மியா இருக்கும்? எனக்கு ட்ராக் சேல்லே 300 கோடிக்கு மேலதான் வசூல் சொல்றாங்க. டெய்லி வீடியோ பாக்குறவரு. ஆனா கைதி 2 ஷூட்டிங் எப்போன்னு கேட்டிருக்காரு. போன வாரத்துல 2-3 டைம் இதை சொல்லிருப்பேன். கைதி 2க்கான ஷூட்டிங் எப்ப ஸ்டார்ட் ஆகும்னு. ஆனா திரும்ப கேட்டிருக்காரு. அண்ட் துருவ நட்சத்திரம் ரிலீஸ் பத்தி கேட்டிருக்காரு. இந்த படம் சம்மருக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏப்ரல் மேல கொண்டு வர டாக்ஸ் போகுது. கைதி 2க்கான ஷூட்டிங் மேல ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா அது இப்போதைக்கான டாக்ஸ். ஜனநாயகனோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் 78 கோடிக்கு போனதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. நான் இந்த அப்டேட் வந்தப்பவே சொல்லிருப்பேன். ரெக்கார்டு பிரைஸ்க்கு ஓவர்சீஸ் ரைட்ஸ் போயிருக்குன்னு. இதுக்கு மேல என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்றது? நேத்து இந்த கமெண்ட் புரியலன்னு நான் சொன்னேன். அப்புறம் நிறைய பேர் சொன்னீங்க இது என்ன கமெண்ட் அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொன்னீங்க. இது வந்து அந்த படத்தை நான் பார்க்கல. ஆனா பேக் ஸ்டோரிஸ் எல்லாம் போகுது. அதெல்லாம் பார்த்தா உண்மை மாதிரி தான் தெரியுது. இந்த படம் பார்த்தா எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுதுன்னு சொல்றாங்க. எனக்கு அந்த படம் பாக்குற தைரியம் எல்லாம் இல்ல. நீங்க யாராச்சும் பாத்தீங்களா என்ன சொல்லுங்க. உண்மையை சொல்லணும். ஃபுல்லா பாத்தீங்களா என்னன்னு. இந்த கமெண்ட் ஒரு 2 டேஸா வருது. நீங்க அஜித்தோட ஹேட்டர்னு தெரியும், விடாமரிச்சி படத்துக்கு போவீங்களான்னு கேட்டிருக்காரு. நான் அஜித்தோட ஹேட்டர்னு யாருங்க சொன்னா? இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் கமெண்ட்ஸே படிக்க வேணாம்னு எனக்கு தோணுது. எல்லா ஹீரோக்கும் ஈக்குவலா தானே நான் பேசுறேன். அப்புறம் எப்படி ஒரு ஹீரோக்கு மட்டும் நான் சப்போர்ட்டரு? பெரிய ஹீரோஸோட படத்துக்கு கண்டிப்பா நான் போயிருவேன் எப்பவுமே. இது இன்னைக்கான ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ். சோ கொஞ்சம் நோட் பண்ணி பாத்துக்கோங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.